விசையொடிந்த தேகத்தில் வன்மை வேண்டும். சூழ்ச்சிதனை வஞ்சகத்தை பொறாமைதனை தோயாய் எதிர்நிறுத்தி தூளாக்கும் களச்சிந்தனைகள் அண்ணன் எடப்பாடியோர் துணையோடு இந்த சமுதாயத்திற்கு வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து நான் பேசுவதற்கு முன்னால் அனைவருடைய ஒத்துழைப்போடு நம்முடைய தலைவர் போற்றுதலுக்குரிய பொருளாளர் அருமையண்ணன் சீனிவாசன் அவர்களிடம் ஒரு வேண்டுகோளை உங்களுடைய உத்தரவோடு விடுக்கலாம் என்று கருதுகிறேன். ஏன்னா சட்டமன்றத்தில் 1 மணி நேரம் முன்னதாக முடிக்கிறோம் என்ற வேண்டுகோள் விடுப்போம். உண்ணாவிரதம் 5 மணியோட முடியணும்னு நம்முடைய கழக பொதுச் செயலாளர் சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய பொருளாளர், நம்முடைய துணை பொதுச் செயலாளர், நம்முடைய அமைப்பு செயலாளர், மதிப்பிற்குரிய மாநகர் மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர் 3 பேரும் உங்களுடைய மனங்கவர்ந்த பேச்சுகளை பேச வேண்டும். இந்த கோரிக்கையின் வெற்றியினை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக 1 மணி நேரம் நீட்டித்து கொடுக்க வேண்டும் என்ற நாடுகளிடம் கேட்டுக்கொள்கிறேன். உங்க பேச்சுக்காகத்தான். ஏன்னா அருமை நம்முடைய அவங்ககிட்ட தான் கேட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன், அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அருமை பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்து இந்த நல்ல உண்ணாவிரத போராட்டத்திற்கு தலைமையேற்று இருக்கிற எங்கள் இனிய கழகத்தின் பொருளாளர், இந்த சமுதாய மக்களின் அன்பையை பெற்றிருக்கிற திண்டுக்கல் மாவட்ட கழக செயலாளர், கழக பொருளாளர், ஆற்றல் மிகு மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திருமிகு மாண்புமிகு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே முன்னிலை வைத்திருக்கிற போற்றுதலுக்குரிய இனிய முன்னாள் அமைச்சர், திண்டுக்கல் மாவட்ட செயலாளர், அருமை சகோதரர் அத்தம் விஸ்வநாதன் அவர்களே, போற்றுதலுக்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய மாநகர் மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு செல்லூர் கே ராஜு அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை திறம்பட மாவட்ட கழகங்களின் சார்பாக முன்னின்று ஏற்பாடு செய்து போற்றுதலுக்குரிய இந்த நல்ல நிகழ்ச்சியை என ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ காலையில் 11 மணிக்கு ஒரு தகவல் வந்தது, இங்கே பேசும்போது வந்தது, அலைபேசியில் வந்தது. என்ன வந்தது தெரியுமா? சொன்னது பார் சிறுத்ததோ படை பெருத்ததோ என்பது மட்டுமல்ல, எடுவாளை தொடு போரை இந்த மக்களுக்கு அறிவுறுத்த வரும்போது அங்க இருக்கிற தொலைக்காட்சியில் இருக்கிற நம்முடைய உசிலம்பட்டி அக்னீஸ்வரர், அங்கிருந்து நம்முடைய மதிப்பிற்குரிய ஆர்பி உதயகுமார் அவர்களும் ராஜசத்தின் ஏற்பாடு செய்து எல்லா சாலைகளும் செக்கான நோக்கி வந்ததே காலையில் 11 மணிக்கு பார்க்கும்போது அதை பாராட்டுகிற அளவுக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திட்ட நம்முடைய மேற்கு மாவட்ட கழக செயலாளர், அம்மா பேரவை செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர், அருமை சகோதரர் ஆர்பி உதயகுமார் அவர்களே, இங்கே தேனி மாவட்ட கழக செயலாளர்கள், ஆற்றல் மிகு இனிய சகோதரர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் SK ஜக்கையன் அவர்களே, அருமை சகோதரர் முருக்கொடை ராமர் அவர்களே, சட்டப்பேரவை உறுப்பினர்கள், போற்றுதலுக்குரிய அருமை சகோதரர் பெரிய உள்ளான் என்ற செல்வம் அவர்களே, போற்றுதலுக்குரிய சகோதரி நிலக்கோட்டை தேன்மொழி அவர்களே, அமைப்பு செயலாளர் அருமை சகோதரர் மகேந்திரன் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள், ஆற்றல் மிகு கழகத்தின் மூத்த முன்னோடிகள், அருமை சகோதரர் மாணிக்கம் அவர்களே, அருமை சகோதரர் கருப்பையா அவர்களே, இனிய சகோதரர் தமிழரசன் அவர்களே, அருமை சகோதரர் VR ராஜாங்கம் அவர்களே, அருமை சகோதரர் வருகை தந்திருக்கிற போற்றுதலுக்குரிய பல்வேறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் பார்த்திபன் அவர்களே, அருமை சகோதரர்கள் தகவல் தொழில்நுட்பத்துறை செயலாளர் ராஜ் சத்யன் அவர்களே, அருமை சகோதரர்கள் பல்வேறு பொதுப்பணியாற்றுகிற இனிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களே, இங்கே இருக்கிற மாவட்ட கழக நிர்வாகிகள், போற்றுதலுக்குரிய மேற்கு மாவட்ட கழகத்தைச் சேர்ந்த கபி காசிமாயன் அவர்களே, மகேந்திரன் அவர்களே, அருமை சகோதரர் கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த அருமை சகோதரர் வழக்கறிஞர் ரமேஷ் அவர்களே, அருமை சகோதரர் நிலையூர் முருகன் அவர்களே, அருமை சகோதரர் பல்வேறு கழகத்தின் போற்றுதலுக்குரிய பல்வேறு ஒன்றிய கழக செயலாளர்களே, நகர செயலாளர்களே, பேரூர் செயலாளர்களே, கழக நண்பர்களே, தோழமை கட்சியோடு இங்கே வந்து வாழ்த்தி அமர்ந்திருக்கிற போற்றுதலுக்குரிய தோழமை கட்சி நண்பர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உற்ற துணையாக இருக்கிற அருமை நண்பர்களை எல்லாம் நாங்கள் பார்க்கிறது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த சமுதாயத்தில் அத்தனை பேரும் இன்றைக்கு ஒன்று கூடுகிற வாய்ப்பை எங்கள் அருமையான எடப்பாடியார் கொடுத்திருக்கிற பெருமையோடு நினைக்கிறேன். முன்னுதாரணத்தை சொன்னால் அவர் தவறாக நினைக்க மாட்டார் நம்முடைய சமுதாய பெரியவர்களின் கட்சி நண்பர்களும். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பசுமன் முத்துராமலிங்கத்தேவர் அன்பை பெற்ற நம்முடைய மூக்கையா தேவர் அவர்களும், போற்றுதலுக்குரிய மாண்புமிகு ஆண்டித்தேவர் அவர்களும், போற்றுதலுக்குரிய அருமை வழக்கறிஞர் அருமையான கந்தசாமி அவர்களும், மதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய அருப்புக்கோட்டை AR பெருமாள் அவர்களும், போற்றுதலுக்குரிய இனிய சகோதரர் வல்லரசு அவர்களும், இத்தனையும் இந்த சமுதாய தலைவர்களாக இயக்கத்தில் இருந்தபோது ஒன்றிணைத்து உட்கார வைப்பது என்பது நடக்காத விஷயம்.
ஆனால் இன்ற சமுதாயத்தில் அருமை தலைவர்கள் கதிரவனும் சரி, திருமால்ஜியும் சரி, அருமை முருகன்ஜியும் சரி, நம்ம அபேல் மூர்த்தியும் சரி, ராம லட்சுமர்களையும் சரி, அத்தனை அருமை உருமா கட்டி வந்திருக்கிற எங்கள் கருமாத்தூர் பூசாரிகளையும் சரி, கள்ள நாட்டை சேர்ந்த அத்தனை பேரையும் சரி, இந்த சமுதாயத்தை சேர்ந்த அத்தனை பேரையும் ஒன்றிணைத்த பெருமை மாண்புமிகு எடப்பாடி சாரும். ஒரு நல்ல நோக்கத்துக்கு, ஏன்னா சாதாரண ஒன்றிணைய மாட்டாங்க, ஒரு நல்ல நோக்கத்திற்காக இந்த சமுதாயத்திற்கு ஆபத்து வந்திருக்கிறது. இந்த சமுதாயம் கட்டி காத்த கல்லர்வள்ளிக்கு ஆபத்து வந்த காரணத்தால் அத்துணை சமுதாய தலைவரும் பொறுப்பாளர்களும் இன்றைக்கு ஒன்றிணைந்து அனைத்து இந்திய அதிமுக தலைமையேற்று நடத்துகிற இந்த அறப்போராட்டத்தில் காலையில் நடக்கிற உண்ணாவிரத போராட்டத்தில் அத்தனை பேரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இருக்கிற பெருமையெல்லாம் நான் தன்னை பற்றி சொல்லுவதில் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த கல்லர்வள்ளியிலே முயற்சியிலே ஒழிக்க முயற்சிக்கிற இந்த திமுக விடிய அரசை ஒழித்து கட்டுகிற முயற்சி தான் இன்றைக்கு நாம் முன்னெடுத்திருக்கிறோம். நான் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் போது பேசும்போது எல்லாரும் ஒவ்வொரு காரண காரியத்தை சொன்னாங்க. நானும் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த அரசு சீரமைப்பு கல்லூரி, அரசு கல்லூரியில என்னுடைய தந்தை ஆசிரியராக பணியாற்றியவர். அதோடு மட்டுமல்ல, காமன் ஃபண்ட் என்று அழைக்கப்படுகிற அந்த நிதியத்தில் 60-65 அதில் நிர்வாக உறுப்பினராக இருந்தார் என்ற பெருமையோடு இந்த இதில் நான் கலந்து கொண்டு பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதுக்காக நான் தலைவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா ஒரு ஆசிரியராக இருந்து இன்றைக்கு எங்களை எல்லாம் படிக்க வச்சிருக்கான்னு ஒரு பக்கம் நினைச்சு பார்க்கிறேன். இந்த கல்லர் சிறப்பு பள்ளி மூலம் படித்தவர்கள் பல்வேறு முன்னுக்கு வந்திருக்கிறார்கள். இங்க இருக்கிற பெரிய பிள்ளானும் மகேந்திரனும் எல்லாம் சொன்னாங்க, கல்லர் பள்ளியில் நாங்கள் கல்லர் பள்ளி படிக்காவிட்டாலும் கூட எங்க அருமை அண்ணன் NS பொன்னையா அவர்கள் வந்திருக்கிறார், பெருங்காமலூரை உருவாக்கியவர் என்று. அவர் படித்த, நாங்கள் படித்த பசுமன் முத்துராமலிங்கத்தை அவர் படித்த அந்த பசுமலை மேல்நிலைப் பள்ளியிலே, உயர்நிலைப் பள்ளியிலே நானும் அருமை NS பொன்னையாவும் இன்னவர்களும் படிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு எல்லாம் கிடைத்தது. அந்த பெருமையோடு இன்றைக்கு சொல்லு வருவது இந்த இதில் நான் மற்ற செய்திகளுக்கெல்லாம் போய் நான் எல்லாம் சொல்லிட்டாங்க. 1920 கல்லர் பள்ளி உருவானது, 27 எப்படி உருவானது, எத்தனை பள்ளிகள் இருந்தன, எத்தனை மாணவர்கள் இருந்தன, அதற்கு சூப்பர்வைசர் ஒருத்தர் இருப்பார், அவர் தான் பவர்ஃபுல்லா இருப்பார். என்ன, அது ஒரு காலகட்டம். இன்னைக்கு நான் சொல்லுவதை ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி வச்செல்லாம் நினைக்கிறேன். ஏன்னா ஒண்ணு, அன்றைக்கு நம்முடைய கதிரவன், இங்க இருக்கிற முருகன்ஜி எல்லாம் இருக்கிறாங்க, ஆரப்பாளையத்தில் ஒரு சிலையை உருவாக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போன்றுதான் ஒரு காலகட்டத்தில் புரட்சி தலைவர் அம்மாவும் அன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர், உள்ளாட்சித்துறை அமைச்சர் SP வேலுமணி அவங்க இருக்கிற காலகட்டத்தில் தான் நம்முடைய பசுமன் முத்துராமலிங்கத்தை அவர் சிலையை அங்கே இருக்கிற ஒரு லாரி முட்டி நான் மாநகராட்சி மேயராக இருக்கிற காலகட்டத்தில் அந்த பீடத்தை உடைத்து விட்டது. அன்றைக்கு அருமைச்சவர் கதிரவன் அவர்களும் முருகன்ஜி அவர்களும் இன்ன பிற தலைவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்துகிற போது அந்த மாவட்ட ஆட்சித் தலைவர் அந்த இடத்திற்கே வர மறுக்கிற சூழ்நிலை, உணர்ச்சி பூர்வமாக ஏதோ ஒரு நிகழ்வு என்ற சூழ்நிலையில தான் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவிடம் அனுமதி கேட்டு அன்றைக்கு அருமையண்ணன் எடப்பாடியார் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கிற காலகட்டத்தில் SP வேலுமணி உள்ளாட்சித்துறை அமைச்சர் மாநகராட்சியிலிருந்து 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு அந்த பீடம் அமைக்கப்பட்டு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவுடைய பெயர் அதிலே பொறிக்கப்பட்டது. அந்த தேவர் சிலை இன்னைக்கு அம்மாவுடைய பெயர் இருக்குது என்று சொல்லுனால் அன்றைக்கு நடந்த இவர்கள்லாம் நடத்துற போராட்டத்தின் விளைவுதான். போராடாமல் வெற்றி கிடைக்காது. அன்றைக்கு கிடைத்த வெற்றி தான் அன்றைக்கு கிடைத்தது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு சந்துரு கமிட்டியை பத்தி எல்லாம் பேசுறாங்க. நீதியரசர், முன்னாள் நீதியரசர் அருமாக நம்முடைய VP பரமசிவம் அவர்கள் அழகாக மிக தெளிவாக அற்புதமான அந்த கருத்தை எடுத்து கொடுத்தார்கள். என்ன மதிப்பிற்குரிய விசா அவர்கள் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க, சந்துரு யார்? அந்த முன்னாள் நீதியரசர்கள் நாம் விமர்சிப்பதில்லை. சாதாரணமா நீதியரசர்களை, ஜட்ஜுகளை விமர்சிக்க மாட்டோம். ஆனாலும் இந்த மதிப்பிற்குரிய சந்துரு கொடுத்த ஜட்ஜு அறிக்கை எப்படி இருக்குது என்று சொன்னா, அவர் சொன்னாரு, அவர் ஒரு கம்யூனிஸ்ட் மாதிரி தீவிரம், எனக்கு நன்றாக தெரியும். நானும் அவரும் சென்னை சட்டக்கல்லூரியில ஒன்றாக படித்தவர்கள், ஒரே வகுப்பறையில ஒரே இதுல அவர் நீதிபதி ஆயிட்டாரு, நான் உங்களோட சேர்ந்து மக்களோட மக்களா அங்க பணியாற்ற வந்துட்டேன். என்ன, அந்த நீதியரசராக இருக்கிற போது அவர் செய்யறதுன்னா, அன்னைக்கே நாங்க பல பேர் இந்த சட்டக்கல்லூரி அத்தனை பேர் நம்ம தென் மாவட்டம் போறவங்க பூரா திராவிடர் இயக்கத்துல, திமுகல, அதிமுக, திமுக உருவான பிறகு அப்படித்தான் இருப்போம். காங்கிரஸ் கட்சி இருப்பாங்க, தேசிய கட்சி இருப்பாங்க. ஆனா படிக்கிற காலகட்டத்திலேயே மதிப்பிற்குரிய முன்னாள் நீதியரசர் சந்துரு அவர்கள் ஒரு வித்தியாசமான குணத்துக்கு சொந்தக்காரர். அன்றைக்கு ஒரு தனித்துவம் அடித்தவர். அது நாங்க வெளியே சொன்னோம்னா அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதுன்னு பாக்குறேன். அவருக்குன்னு ஒரு கொள்கையை வச்சிருப்பாரு படிக்கிற காலத்திலேயே. அந்த கொள்கையின் விளைவுதான் இந்த சமுதாய மக்களை இந்த பள்ளிக்கூடம் என்பது முறையில் ஏற்றி நமக்கு மட்டும் இல்ல, இந்த முரண்பாடு மட்டும் இல்ல, அனைத்து சமுதாய கல்லூரிகளையும் சமுதாய மக்களையும் ஒரு இடத்துல சட்ட ஒழுங்கை காக்க முடியாத அரசுக்கு துணை நிற்கிறார். இந்த அரசு, விடிய அரசு, மாணவர்கள் மத்தியில இதுவரைக்கும் அதிமுக ஆட்சியில் எங்கேயாவது பள்ளிக்கூடத்தில் சண்டை நடந்திருக்கா? எங்கேயும் சண்டை நடக்கல, எங்கேயும் கலவரம் நடக்கல, கத்தி குத்து நடக்கல, கண்பார்வை போகல, ஆசிட் வித்தல.
எடப்பாடி ஆட்சியில் 4.5 ஆண்டுகள் எங்கேயாவது நடந்ததா? திமுக ஆட்சியில் நடந்ததன் காரணமாக அனைத்து பள்ளிகளையும் மூடிட வேண்டும், அனைத்து பள்ளிகளும் மூடி வேண்டும் குறுகிய நோக்கத்தோடு இந்த அறிக்கையை சந்துரு அறிக்கை தயார் பண்ணியிருக்கிறாங்க. அந்த அறிக்கையை ஒருவேளை எப்படி லீக் ஆச்சு? வருவதற்கு முன்னாலேயே இந்த அரசு நிர்வாக ரீதியாக ஊழல் காரணமாக அந்த அறிக்கை வெளியே விட்டு சோதனை படைத்தது. இன்றைக்கு பிறமொழிகள் சங்கத்தின் சார்பாக போராடுகிறோமே, இந்த கல்லர்வள்ளி சீரமைப்பை மூடக்கூடாது என்று சொல்லுகிறோமே. நாம் எல்லாம் இன்றைக்கு நமக்கு மட்டுமல்ல அனைத்து சமுதாயத்திற்கும் முன்னோடி சமுதாயமா வழிகாட்டிக்கிட்டு இருக்கோம். அதான் நமக்கு எடப்பாடி வழிகாட்டி இருக்கிறாரு. நம்ம எடுத்த வழியின் மூலமா தான் இனி எந்த கல்லூரி பெயரையும் மாற்ற முடியாது. இங்கே சொன்னாரே அருமை சகோதரர் கதிரவன், அங்க வெள்ளச்சாமியாளர்களையும் மாற்ற முடியுமா? போடியில் இருக்க கவுண்டர்களையும் மாற்ற முடியுமா? அவங்களாம் தன்னுடைய சொந்த பணத்துல கட்டி இருக்கிற கல்லூரிகள், வியாபாரத்தின் மூலம் வணிகத்தின் மூலம் கொண்டு வந்து செலவழித்து கட்டியிருக்கிற அந்த கல்லூரிகளின் பெயரை மாற்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? ஆதி திராவிட கல்லூரிகளை மாற்ற முடியுமா? விடுதிகளை மாற்ற முடியுமா? எந்த நோக்கமும் இல்லாம ஒரு அறிக்கையை வச்சு அறிஞர் எடப்பாடியார் சொன்ன மாதிரி 51 குழுக்களை போட்டிருக்காங்க. எந்த குழுவும் இது வரைக்கும் தீர்வு காணல. ஆக அந்த சந்துரு கமிஷன் அறிக்கையை தீயிட்டு கொளுத்துகிற சூழ்நிலை தான் நிச்சயமாக பாரதிய கட்சி நீங்க தான் முன்னின்று செய்வீங்க, நாங்க பின்னிருப்போம். நிலைமை அப்படித்தான் தீ வச்சுட்டாங்க, பல இடத்துல வச்சுட்டாங்க. ஏன்னா மதிப்பிற்குரிய சந்துரு அவர்கள் முறையான கொள்கையை கொடையவில்லை. என்னதான் இருந்தாலும் மனசுக்குள்ள தான் என்ன கொள்கையை கொண்டிருக்கிறோமோ, நீதியரசு நடுவில் இருந்தாலும் கூட தான் கொண்டிருக்கிற கொள்கையிலே ஒத்துப்போவார்கள் என்பது இயற்கை. அந்த மாதிரி தான் அவருக்குரிய கொள்கையை தமிழக மக்கள் மீது புகுத்த பார்த்து இருக்கிறார். அதற்கு திமுக அரசு உடன் போகிறது. ஆக இப்படிப்பட்ட நல்ல சூழ்நிலையில அருமையான எடப்பாடியார் எடுத்து வைத்த போராட்டம் இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. நாம் எல்லாம் மகிழ்ச்சியோடு இருக்கோம். இனி தென் மாவட்டங்கள்ல நமக்கு இந்த பிரமிளை கல்லர்களை பற்றி சொல்லுகிற போது, வரலாற்றை சொல்லுகிற போது நாம் ஆண்ட சமுதாயம் இல்ல, ஆனால் ஆண்டவர்களுக்கு அரணாக நின்று காவலர்கள் நின்று அவர்கள் உயிரை காத்தவர்கள், பொருளாதாரத்தை காமித்தவர்கள், அவர்களுக்காக கொடி தூக்கி நின்றவர்கள் நம்முடைய சமுதாயம். ஆகவே நாம் அரணாக நமக்கெல்லாம் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு கொடுத்திருக்கிற உரிமை போராட்டம், வெற்றி போராட்டம். இந்த போராட்டத்தை அவர் அறிவிக்காம இருந்தா திமுக இன்னும் நிறைய பொய் சொல்லியிருப்பாங்க. மதிப்பிற்குரிய அன்றைக்கு நானும், மதிப்பிற்குரிய பொருளாளர் சீனிவாசன் அவர்களும், மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் செல்லூர் ராஜு அவர்களும், மதிப்பிற்குரிய ஆர்வி உதயகுமார் அவர்களும் சட்டமன்றத்திலேயே இவங்களெல்லாம் தூக்கி முன்னாடியே போய் பிற்படுத்தப்பட்ட துறை நல அமைச்சர் கண்ணப்பனை பார்த்தோம், சாரத கண்ணப்பனை பார்த்தோம். அவர் சரியா இருந்திருந்தா இன்றைக்கு நேற்று கொடுக்கிற அறிக்கையை அன்றைக்கு சொன்னோம், இந்த கல்லர் வழியுடைய எடுத்திருக்கிற முடிவு தவறானது சுட்டி காட்டினோம். அவர் சரியாக இருந்திருப்பேனால் அன்றைக்கே சட்டமன்றத்திலேயே இந்த கல்லர் சிறுப்பள்ளியை நாங்கள் எடுக்க மாட்டோம் அறிவிச்சிருக்கலாம்ல, எல்லாரும் அறிவிச்சிருக்கலாம். அன்னைக்கு அறிவிக்கல. இன்றைக்கு நேற்று ஒரு அறிக்கை யாருமே கையெழுத்து போடாத ஒரு பிற்படுத்தப்பட்ட நலத்துறை என்ற அறிவிச்சர் உதயகுமார் அதை வச்சிருக்க அந்த அறிக்கையில யாரு கையெழுத்து போட்டிருக்கா? ஒரு செயலாளர் போட்டிருக்காரா? மாண்பு அமைச்சர் போட்டிருக்காரா? மாண்பு முதலமைச்சர் போட்டிருக்காரா? யாருமே போடாத ஒரு மொட்டை அறிக்கையை கொடுத்து விட்டு நம்முடைய போராட்டத்தை குலைக்க பார்த்தார்கள். ஆனால் அருமையான எடப்பாடியார் உங்களை எல்லாம் ராஜதந்திரி இரவோடு இரவாக இந்த போராட்டம் தொடரும் என்றார்கள். இந்த போராட்டம் தொடர்ந்தது, வெற்றி பெறுகிறது, தொடர்ந்து வெற்றி பெறும். அனைத்து இந்திய அண்ணா திமுக இந்த சமுதாயத்துக்கு எப்படி உற்ற துணையாக இருக்கிறதோ, தென் மாவட்ட மக்களுக்கு என்றென்றைக்கும் அறிஞர் எடப்பாடியார் காவலராக, அரணாக, உற்ற துணையாக நம்முடைய தலைவராக இருக்கிறார். அந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதனுடைய எடுத்துக்காட்டு தான் முன்வரிசையில் இருக்கிற தோழமை கட்சியைச் சேர்ந்த இனிய நண்பர்கள். அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய நன்றியை தெரிவித்து நாம் போர் தொடுப்போம், வெற்றி பெறுவோம், சூழ்ச்சிகளை முறியடிப்போம், வென்றுவோம். அருமையான எடப்பாடி முதலமைச்சருக்கு இந்த நல்ல நியாயமான கோரிக்கைகளுக்கு தீர்வு காணுவோம் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை கொடுத்த நம்முடைய மாவட்ட கலை செயலாளர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.